பாலையூர் மண்ணிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நாம் தமிழர் கட்சி. ஏன்னா இவர் ரொம்ப சின்ன பிள்ளை, கருணாநிதிக்கு 17 வயசு தான். சோனியா காந்தியா அன்னை சோனியா காந்தியா மாத்திட்டாரு. ஏன்னா அதுக்கு ஒரு 115 வயசு இருக்கும். திருமணி பிரச்சாரமாக முதல் முறையாக நாம் இந்த மாலை நேர பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் நம் யார் என்று தெரியாமலே இருந்திருக்கிறோம் இதுவரை. செந்தமிழ் சீமான் என்ற ஒரு ஒற்றை மகன் வந்த பிறகுதான் நான் தமிழன் என்று நான் உணர்ந்தேன். பாரதிச்செல்வன் அவர்களுக்கும் மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வருகிற நாய்க்காப்பல் உறவுகளுக்கும் வணக்கம். தொகுதி தலைவர் தமிழர் கட்சியின் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியின் சார்பில் பாலையூரில் தமிழர் தன்னாட்சியும் தமிழர் மீட்சியும் என்கின்ற தலைப்பில் மிக சிறப்பானதொரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தி வருகின்ற அனைத்து இப்பகுதி நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கும் மூத்த பொறுப்பாளர்களாக வழிகாட்டி நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா அலாவுதீன், தம்பி பிஸ்மி கார்த்திக் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். அதை போலவே எனக்கு முன்பாக இந்த தலைப்பை ஒட்டி மிக சிறப்பானதொரு கருத்துரையை வழங்கி அமர்ந்திருக்கின்ற மருத்துவம் என்பது சேவையாக இருந்தது ஒரு காலத்தில், இன்றைக்கு மருத்துவம் தொழிலாக மாறிவிட்ட நேரத்தில் இன்றைக்கு இந்த மேடையில் செலவழித்த நேரத்தை அவருடைய மருத்துவமனையில் அமர்ந்திருந்தால் பல ஆயிரம் ரூபாயை பார்த்திருக்கலாம். இப்படி பல நேரங்களை பல ஆண்டுகளாக இந்த இனத்தின் விடுதலைக்காக ஒதுக்கி நாம் தமிழர் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்ட காலத்திலிருந்து இன்று வரை தலைமைக்கும் இந்த கட்சியின் கொள்கைக்கும் கட்டுப்பட்டு அறம் பிறழாமல் ஒரு வாழ்வை நடத்தி கொண்டு எங்களுக்கு முன்னெத்தியராகவும் உதாரண புருஷராகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மேடையில் சிறப்பானதொரு கருத்தை பதிவு செய்து அமர்ந்திருக்கின்ற எங்கள் கட்சியின் மாநில பொருளாளர் மருத்துவர் இலா பாரதிச்செல்வன் உள்ளிட்ட அனைவரையும் மீண்டும் வணங்கி மகிழ்கின்றேன். தமிழர் தன்னாட்சியும் தமிழர் மீட்சியும் என்கின்றது ஒரு ஆழமான தலைப்பு. இந்த தலைப்பை தம்பி பிஸ்மி கார்த்தி அவர்கள் நேற்று என்னிடத்தில், நான் வழக்கமாக கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் என்று போர்வதை விட ஒரு தலைப்பை சொன்னால் நல்லா இருக்கும், அது மட்டுமல்ல இந்த தலைப்பை பலரும் தொடர்ச்சியாக பயன்படுத்துவது மாதிரி ஒரு தலைப்பை சொல்லுங்க பண்ணோன்னே நானே எடுத்தோடனே குழம்பிட்டேன். கொஞ்சம் என்ன சொல்லலாம்ட்டு யோசிச்சுட்டு, சரி தம்பி நான் ஒரு அரை மணி நேரத்தில் திரும்ப உங்களை அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு எதை சொன்னால் அது சரியாக இருக்கும். ஏன்னா பாரதி பாடியது போல ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக தீர்க்க தரிசனத்தோடு அந்த முண்டாசு கவி பாடியது போல நம் கொடுக்கின்ற தலைப்பும் காலம் தாண்டியதாக இருக்க வேண்டும் என்று ஒரு காலத்தை எடுத்துக்கொண்டது. யோசித்த பிறகுதான் இந்த தலைப்பு சால பொருந்துவதாக இருக்கும். ஏனென்றால் தமிழுடைய தன்னாட்சி உரிமை என்பது நம் காலத்தில் மட்டுமே நிகழ்ந்துவிட்டால் மகிழ்ச்சி தான், ஆனால் அது ஒரு நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பின்புதான் அமையும். எனவே அதை யோசித்துத்தான் இந்த தலைப்பை நாம் தேர்வு செய்தோம். இதுதான் நம் கட்சியின் கொள்கையும். இந்தியத்தோடு இணையாட்சி, தமிழ்நாட்டில் தன்னாட்சி, தன்னாட்சி மட்டுமல்ல தமிழர் ஆட்சி, இதுதான் நம்முடைய கொள்கை. ரொம்ப சுருக்கம். இந்தியத்தோடு இணையாட்சி, தமிழ்நாட்டில் தன்னாட்சி, தமிழ்நாட்டில் தன்னாட்சி மட்டுமல்ல, ஏறக்குறைய 1200 ஆண்டுகளாக தமிழன் ஆட்சி அதிகாரத்தை இழந்து இன்றைக்கு யார் யாரோ தமிழ் தேசிய இனத்தை ஆளுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். இழந்த உரிமையை, அரசியல் உரிமையை, அதிகார உரிமையை மீண்டும் பெற வேண்டும் என்றால் அது தமிழரின் தன்னாட்சி போராட்டத்தில் தான் அடங்கி இருக்கின்றது.
எனவேதான் இந்த தலைப்பை நாம் தேர்வு செய்தோம். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலைக்கு முன் நிபந்தனையாக இருப்பது தமிழ்நாட்டில் தன்னாட்சி, தமிழர் மீட்சி என்பதாகும். இதை செய்யாமல் ஒருபோதும் தமிழ் தேசிய இனம் தனது அரசியல் வாழ்வை நிலைநிறுத்த முடியாது. இதை சொல்லிதான் அதிகாரத்திற்கு வந்தார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம். இதைத்தான் பல மாநிலங்களில் இடதுசாரிகள் சொன்னார்கள். கொள்கைக்காகத்தான் அமைப்பு, அமைப்பிற்காக கொள்கை அல்ல. தமிழீழ விடுதலை என்கின்ற கொள்கைக்காகத்தான் எங்கள் தலைவன் மேதகு பிரபாகரன் களத்தில் நின்றான். அது வெற்றி பெற்றதா தோல்வி அடைந்ததா என்பது வேறு செய்தி. சோசலிசமே பாட்டாளி வர்க்கத்தின் விடுதலை என்று லெனின் அறிவித்தார். அந்த கொள்கைக்காக ஒரு மாபெரும் அக்டோபர் புரட்சியை ருஷ்ய தேசத்தில் நடத்தி காமித்தது போல்ஷிவிக் கட்சி. அமெரிக்க வல்லாதிக்கை எதிர்த்து கீப தேசிய இனத்தின் விடுதலைக்காக போராடினார்கள். எர்னஸ்டோ சே குவேராவும் அந்த மண்ணின் மைந்தன் ஃபிடல் காஸ்ட்ரோவும். அவர்களின் இலக்காக இருந்தது கீப விடுதலை. அதற்காக கீப கம்யூனிஸ்ட் கட்சியை அவர்கள் உருவாக்கினார்கள். அந்த கொள்கைக்காக போராடினார்கள். அந்த கொள்கையை நிறைவேற்றுவதற்காக ஆயுதம் தாங்கி போராடி அமெரிக்க வல்லாதிக்கத்தின் அதிகார பீடங்களை வீழ்த்தி கியூபாவில் ஒரு சோசலிச குடியரசு அமைவதற்கான முயற்சியை செய்தார்கள். அங்கே நடந்தது முழுமையான சோசலிசம் அல்ல. அதே போலதான் ஜப்பான் ஆதிக்கத்தை எதிர்த்து, நிலப்பிரபுக்களை எதிர்த்து, யுத்த பிரபுக்களை எதிர்த்து சீனாவில் ஒரு மாபெரும் புரட்சியை மாசேதுங் செய்தார். சீன கம்யூனிஸ்ட் கட்சி அன்றைக்கு மாசேதுங் தலைமையில் செய்தது. எதற்காக? சீன மக்கள் குடியரசை அமைப்பதற்காக. கம்யூனிசம் என்கின்ற லட்சிய கொள்கையை ஏந்தி அன்றைக்கு மாசேதுங் கொள்கைக்காக போராடினார். அதை நிறைவேற்றி காமித்தார்கள். அதே போலதான் திராவிடர் கழகத்தில் இருந்து பிரிந்து 1949 ஆண்டு கொட்டும் மலையில் ராபின்சன் பூங்காவில் பேரறிஞர் அண்ணாவோடு இணைந்து 50 தலைவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற ஒரு அமைப்பை நிறுவினார்கள். அதன் லட்சிய முழக்கமாக, கொள்கையாக, அடைந்தால் திராவிட நாடு, இல்லையே சுடுகாடு என்று முழங்கி அந்த அமைப்பை துவங்கினார்கள். என்ன நடந்தது? 1964 ஆண்டு இந்திய பாராளுமன்றத்தில் ஒரு விவாதம் நடந்தது. சட்ட வடிவமாக கூட அதை கொண்டு வரவில்லை அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி. பிரிவினை கோரிக்கை கேட்டு, அதாவது தனிநாடு கேட்டு போராடுபவர்கள் தேர்தலில் நிற்க முடியாது என்று நேரு பாராளுமன்றத்தில் அறிவித்தார். அவ்வளவுதான், சட்டமாக கொண்டு வரவில்லை. பார்த்தார் அறிஞர் அண்ணா, ஆஹா, திராவிட நாடு கோரிக்கையை பற்றி இனி மேடையில் பேசினால் திராவிட நாடு கோரிக்கையை பற்றி திமுகவின் கொள்கை என்று இனி அறிவித்தால் தேர்தலில் நிற்க முடியாது. எனவே திராவிட நாடு கோரிக்கையை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்த 1964 திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உயிர் நாடி கொள்கையாக இருந்த திராவிட நாடு கோரிக்கையை சாதுரியமாக திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது நான் கேட்கின்றேன், கொள்கைக்காகத்தான் கட்சி, இலக்கு ஒன்று இனத்தின் விடுதலை என்பதற்காகத்தான் நாம் தமிழர் கட்சி. இதை கைவிட்டால் நாம் தமிழர் கட்சியும் இருக்காது, அண்ணன் சீமானும் இருக்க மாட்டார், நாமளும் இருக்க மாட்டோம். தமிழீழ விடுதலை தீர்வல்ல, சிங்களவனோடு சமரசமாக போவோம் என்று என் தேசிய தலைவன் பிரபாகரன் அறிவித்திருந்தால் 30 ஆண்டுகள் அந்த விடுதலை போராட்டம் இந்திய பெருங்கடலில் நடந்திருக்காது. ஒரு புலி வீரன் கூட இருந்திருக்க மாட்டான். சீன மக்கள் குடியரசை தீர்வு என்பதை மாற்றி மாசேதுங் சமாதானமாக போயிருந்தால்
சீன புரட்சி கிடையாது, சீனாவில் கம்யூனிஸ்ட் கட்சியும் கிடையாது, சீனாவில் இந்த மக்கள் குடியரசே மலர்ந்திருக்காது. அப்ப என்ன? கொள்கைக்காகத்தான் அமைப்பு. அப்ப பேரறிஞர் அண்ணா அவர்கள் கொள்கைக்கான அமைப்பையே கைவிட்டு விட்டு கனத்த இதயத்தோடு நான் திராவிட நாடு கோரிக்கையை திரும்ப பெற்றுக் கொள்கின்றேன், வாபஸ் வாங்குகின்றேன் என்று அறிவித்தார். அப்பொழுதே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த மூத்தவர்கள் எல்லாம், நம் தாத்தன் காலத்தின் வயதை ஒத்த அந்த பெரியவர்கள் எல்லாம் எழுந்த அறிஞர் அண்ணா மீது அழுகிய முட்டையை அடித்திருந்தால் தமிழன் அன்றைக்கு தமிழ்நாடுக்கு ஒரு தீர்வு கிடைத்திருக்கும். கொள்கைக்காக அமைப்பை துவங்கி கொள்கையை நீங்கள் வாபஸ் பெற்றுவிட்டால் எதற்கு அமைப்பு? அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்று நீங்கள் வைத்திருக்க கூடாது, அண்ணா ரசிகர் முன்னேற்ற கழகம் என்று வைத்திருக்கலாம். சரி, நீங்கள் திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டீர்கள். அதன் பிறகு அண்ணா என்ன சொன்னார்? மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்று சொன்னார். நினைத்து பாருங்கள், மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. இன்று வரை திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, அதுதான் தன்னாட்சி. சுயம் என்பது வடமொழி சொல், தன்னாட்சி என்பது தமிழ் சொல். அவர்கள் கூட்டாட்சி என்று சொல்கின்றார்கள், நாம் தன்னாட்சி என்று சொல்கின்றோம். தன்னாட்சி என்பது தூய தமிழ் சொல். இந்த கூட்டாட்சி என்பதற்காக, கூட்டாட்சி கொள்கைக்காக நீங்கள் திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்ட பிறகு கூட்டாட்சியை பற்றி வாய்கிழிய பேசினீர்கள். இந்த கூட்டாட்சி தத்துவம் இந்திய துணைக்கண்டத்தில் மலர்வதற்காக ஏதாவது ஒரு போராட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் செய்ததா? ஓய்வு பெற்ற நீதிபதி ராஜமன்னார் என்று ஒருவர் இருந்தார். அவர் நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்றவர். அவர் தலைமையில் மாநில சுயாட்சி குறித்து ஒரு குழுவை போட்டு பல்வேறு கருத்துக்களை கேட்டார்கள். அதுதான் திமுக செய்தது. இதை தாண்டி அவர்கள் மாநில சுயாட்சிக்காக கடுகளவும் எதையும் செய்ததில்லை. இதுதான் வரலாறு. ஆனால் மாநில சுயாட்சி வந்ததோ இல்லையோ, ஒவ்வொரு முறையும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் கூட்டணி வைத்துக் கொண்டு கூட்டாட்சி மட்டும் நடத்தினார்கள் இவர்கள். அது கூட்டாட்சி அல்ல, கொள்ளையடிப்பதற்கு ஒரு கூட்டணி ஆட்சி. அதுதான் இந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் என்று போட்டிருந்தாலும் தவறு கிடையாது. ஏனென்றால் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க கொள்கையை பற்றி பேசுவது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதற்கான தகுதி நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கின்றது. மித்த எந்த கட்சி போட்டாலும் கொள்ளையடிப்பது எப்படி வேண்டும் என்றால் அவங்க போடலாம் தலைப்பு. அப்ப மாநில சுயாட்சிக்காக எதுவுமே செய்யாதவர்கள், இன்று வரை மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்று முழங்கிக் கொண்டே இருந்தவர்கள் இப்பொழுது ஒவ்வொரு தேர்தல் வரும் பொழுதும் நாங்கள் மாநில சுயாட்சிக்காக குரல் கொடுப்போம். கழுதை தேய்ந்து கட்டெரும்பானது கதையாக திராவிட நாடு கோரிக்கையை ஊத்தி மூடினார்கள். அதன் பிறகு மாநிலத்தில் கூட்டாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்றார்கள். அதையும் ஊத்தி மூடினார்கள். இப்பொழுது ஐயா மு.க. ஸ்டாலின் ஒவ்வொரு முறையும், அவருடைய தந்தை கருணாநிதி ஒவ்வொரு முறையும் தேர்தல் அறிக்கையில் சொல்கின்றார்கள், நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் கூட்டாட்சி தத்துவத்திற்காக நாங்கள் குரல் கொடுப்போம். குரல் கொடுத்து என்னங்க நடக்க போகுது? இதுவரை பல மேடைகளில் முழங்கி இருக்கின்றார் ஐயா கருணாநிதி. வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று ஒரு கரகரத்த குரல் பேசும். திரும்பி பார்த்தால் ஐயா கருணாநிதி பேசிக் கொண்டிருப்பார். எதிர்த்தாப்புல ஒரு லட்சக்கணக்கான தமிழை இழிச்சவாய்த்தனமா கைதட்டிட்டு இருப்பான். தலைவா அப்படிமா. அவருக்கு தெரியும், சொன்ன மாதிரி இழித்தவா எனக்கு நம்பி தாண்டா அந்த கம்பெனியை ஓடிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சு பாருங்க. இந்த கம்யூனிஸ்ட் கட்சி கோட்டை இந்த கருத்தெல்லாம் எங்க பேசணும், யார் பேசணும் தெரியுமா? கம்யூனிஸ்ட் கட்சிக்காரவங்க பேசணும். அவங்க கம்முன்னு கட்சியா மாறிட்டாங்க. பாருங்க
எவ்வளவு இந்த இந்த கொள்கை ஐயா பேசும்பொழுது நிறைய வார்த்தைகளை முக்கியமான வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு போனாங்க. தேசிய இனங்களின், பல பேருக்கு புரியாது, தேசிய இனங்களின் விடுதலை, இதெல்லாம் யார் பேசணும்? கம்யூனிஸ்ட் பேசணும். இங்கே யார் கம்யூனிஸ்ட் என்று ஒரு கேள்வி வருகின்றது. சிவப்பு துண்டு போட்டிருக்கவங்க, சிவப்பு சட்டை போட்டவங்கலாம் கம்யூனிஸ்ட்னா, பங்கார அடிகளாரும் நம்ம கல்சா இவர் இப்போ பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ ஏதோ ஒரு ஊரில் போய் ஜாலியாக இருக்கலாமோ ஒரு நாட்டுக்கு போயிருக்காரு ஒரு சாமியார் நித்யானந்தா. அவர் தான் உண்மையான கம்யூனிஸ்ட். ஏன்னா அவர் ரொம்ப நேரமாக அவர் தான் சிவப்பு சட்டையை போட்டுக்கிட்டே திரியிறாரு. எவ்வளவு மோசமாயிட்டு! சிவப்பு சட்டை போட்டுக்கிட்டு சிவப்பு துண்டு போட்டிருப்பதனாலேயே ஒருவன் கம்யூனிஸ்ட் ஆகிவிட முடியாது. கம்யூனிஸ்ட் என்பது ஒரு வாழ்க்கை முறை. அது கொள்கைக்காக, லட்சியத்திற்காக வாழ்வது. அப்படி வாழ்ந்தவன் ஒருவன் இந்த பகுதியில் ஒருவன் இருந்தான் என்றால் அது எங்கள் ஐயா முருகையன் தான், மாவீரன். சித்தமல்லி எஸ்ஜி முருகையன் ஐயன் தான் அதற்கு பொருத்தமானவர். ஐயா நல்ல கண் எடுக்கின்றார். அவர் நல்ல கண்ணு தான், ஆனால் சரியான பசுவிடம் போய் சேராமல் இருக்கின்றார். நல்ல கண்ணா இருந்தா பத்தாது, அந்த வழக்கு அதோட தாய்மாடு சரியா இருக்கணும். அது நல்ல பசுவாக இல்லை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சரியாக இருந்திருந்தால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் தோன்றி இருக்க முடியாது. இந்திய மார்க்சிஸ்ட் சரியாக இருந்திருந்தால் நக்சல்பாரி தோன்றி இருக்க முடியாது. நக்சல்பாரி சரியாக இருந்திருந்தால் தமிழரசன் தோன்றி இருக்க முடியாது. இதுதான் வரலாறு. அப்ப என்ன நோக்கத்திற்காக இவர்கள் எல்லாம் அமைப்பை துவங்கினார்களோ அந்த நோக்கத்தை, அந்த கொள்கையை விட்டு விலகி சென்று விட்டார். அந்த கொள்கையெல்லாம் சேர்த்து பேசுகின்ற ஒரு தலைவனும் ஒரு கட்சியும் இருக்கின்றது என்றால் அது அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும். யார் இந்தியாவின் தேசிய இனங்கள் விடுதலை பற்றி யார் பேசுவது? அண்ணன் தான் பேசுறாரு. ஒரு தேர்தல் அமைப்புல, தேர்தல் அரசியலை நின்று கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பு தேசிய இனங்களின் விடுதலை பற்றி பேசுவானா? தமிழீழ விடுதலையை பற்றி பேசுவானா? பிரபாகரனை பற்றி, தமிழீழ விடுதலை புலிகளை பற்றி பேசினால் எனக்கு வாக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, இதுதாண்டா அந்த வாழ்வு தாண்டா இந்த தமிழினத்திற்கு தேவை என்று பேசிய தலைவன் எங்கள் அண்ணன் சீமான். எவன் பேசுவான்? தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து நின்றுட்டு எப்படி மக்களை ஏமாற்றி பிழைக்கலாம் என்றுதான் இவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் நன்றாக நினைத்து பாருங்கள். கடந்த தேர்தலின் போது ஐயா மு.க. ஸ்டாலின் 2021 தேர்தலின் போது நாங்கள் அதிகாரத்திற்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொன்னார். செய்தார்களா? செய்யவில்லை. இப்ப நடந்து முடிந்த 40 தொகுதிகளிலும் நாங்கள் பாராளுமன்ற வேட்பாளர்களை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் வாக்களித்து தேர்வு செய்தால் நீட் தேர்வை நாங்கள் ரத்து செய்வோம், பெட்ரோல் விலையை குறைப்போம், டீசல் விலையை குறைப்போம், ஜிஎஸ்டியை குறைப்போம், சுங்கச்சாவடிகளை ரத்து செய்வோம். சொன்னது நாள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாராளுமன்ற தேர்தல் அறிக்கையில் இருக்கின்றது. போய் படித்து பாருங்கள். இப்ப 40 தொகுதியில் 40 பேரை தேர்வு பண்ணி அனுப்பணும்ல. இப்ப ஓட்டு போட்ட நீங்கள் எல்லாம் போய் வீட்டுக்கு போய் உங்க அந்த பாராளுமன்ற உறுப்பினர் வீட்டுக்கு போயிட்டு, ஐயா 120 ரூபாய் ஆயிடுச்சு பெட்ரோல் விலை, பெட்ரோல் விலையை குறைப்போம் சொல்லி எங்கள்கிட்ட ஓட்டு கேட்டேன், டீசல் விலையை குறைப்போம் கேட்டு ஓட்டு கேட்டேன், சமையல் எரிவாயு விலையை குறைப்போம் என்று ஓட்டு கேட்டேன், ஜிஎஸ்டியை குறைப்போம் என்று ஓட்டு கேட்டேன், திரும்பவும் நீட் தேர்வை ரத்து செய்வோம்னு உங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கு. இதெல்லாம் எப்ப செய்வீங்கன்னு கேளுங்க. நீங்கள் கேட்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் உங்களுக்கு அதற்கு முன்பாகவே வாயை அடைப்பதற்கு 500 ரூபாய் கொடுத்து அடைத்து விட்டார்கள். எப்படி கேட்க முடியும்? சொல்லுவான், அடிச்ச காசுல உனக்கு 500 ரூபாய் கொடுத்துருக்கிறேன்பா. அடிச்ச கொள்ளையில ஆளுக்கு பாதி. இதுதான். நீங்கள் நினைத்து பாருங்கள். கடந்த 1967 அதிகாரத்திற்கு வந்தது திமுக. அதன் பிறகு அதிமுக அதிகாரத்திற்கு வந்தது. அண்ணாவின் மறைவிற்கு பிறகு கருணாநிதி அவர்கள் அதிகாரத்திற்கு வந்தார். அதன் பிறகு என்.ஜி. ராமச்சந்திரன் வந்தார். அதன் பிறகு மீண்டும் கருணாநிதி அதிகாரத்திற்கு வந்தார்.
அதன் பிறகு ஜெயலலிதா அதிகாரத்திற்கு வந்தார். அதன் பிறகு மீண்டும் கருணாநிதி அதிகாரத்திற்கு வந்தார். அதன் பிறகு ஜெயலலிதா அதிகாரத்திற்கு வந்தார். ஓபிஎஸ் இபிஎஸ் 2 பூம்பு மாடும் இங்கே அதிகாரத்திற்கு வந்தது. என்ன செய்வது? தலையாட்டி பொம்மைகளுக்கெல்லாம் மறுப்பே சொல்லாமல் ஓட்டு போட்டு முதல்வராக்குகின்ற உன்னத பணியை தமிழ்நாட்டு தமிழர்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். மீண்டும் இந்த திமுக வந்துருச்சு. ஏறக்குறைய 1967 2024 வரை 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது எங்கள் ஐயா மருத்துவர் பாரதி செல்வன் சொன்னது போல மாறி மாறி 2 பெரும் திராவிட கட்சிகள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். இவர்கள் 2 பேரும் சொல்வது என்ன? நாங்கள் அதிகாரத்திற்கு வந்தால் தமிழ்நாட்டு உரிமைகளை பாதுகாப்போம். மாறி மாறி அதிகாரத்திற்கு வந்தீர்களே, அதிமுக திமுகவை சார்ந்த என் சொந்தங்களே, 50 ஆண்டுகளாக நீங்கள் தானே அதிகாரத்தில் இருக்கின்றீர்கள். ஏதாவது ஒரு தமிழ்நாட்டு உரிமையை நீங்கள் டெல்லி ஏகாதிபத்தியத்திடமிருந்து பெற்று தமிழ்நாட்டிற்கு தந்த ஒரு வரலாறு உண்டா? ஒண்ணு. நான் நேரடியா சவால் வர்றேன். இந்த பகுதியில் இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியில மூத்த தோழராக இருக்கின்றவர்கள் மேடைக்கு வாங்க, ஒரே மேடையில விவாதிப்போம். இல்ல திமுகவை சார்ந்த மூத்த அமைச்சர் யாராச்சும் ஒருத்தர் வாங்க, ஒரே மேடையில விவாதிப்போம். இத்தனை ஏறக்குறைய நீங்கள் மத்திய அரசில் 25 ஆண்டுகள் பங்கேற்றிருக்கிறீங்க. பிஜேபியோடு கூட்டணி வைத்திருந்தார் கருணாநிதி வாஜ்பாய் காலத்தில். மன்மோகன் சிங் காலத்தில் 10 ஆண்டு ஐக்கிய குஜராத் தலைமையிலான ஆட்சியில் கூட்டணி. இப்படி பல கூட்டணி மத்திய அரசோடு கூட்டணி வைத்திருந்தீர்கள். அன்றைக்கு தமிழ்நாட்டு உரிமைகளை என்றைக்காவது நீங்கள் போராடி பெற்று தந்ததுண்டா? காவிரி நீர் உரிமைக்காக முதலில் எதை இழந்தோம்? முதலில் கச்சத்தீவை இழந்தோம். இன்று வரை கச்சத்தீவை மீட்போம். தேர்தல் அறிக்கையில, யாருடைய தேர்தல் அறிக்கையில? திமுக. அப்பொழுது யார் காலத்தில் தூக்கி கொடுக்கப்பட்டது கச்சத்தீவு? 1975ஆம் ஆண்டு ஐயா கருணாநிதி அதிகாரத்தில் இருந்த பொழுது எமர்ஜென்சி காலத்தில் தான் கச்சத்தீவு பறிபோனது. சிங்களவனுக்கு தாரை வார்த்து கொடுத்தார் கருணாநிதி, இந்திரா காந்தி. சரி, அன்றைக்கு ஒரு கடுமையான காலம் இருந்தது. எங்களால் முழுமையான எதிர்ப்பை அன்றைக்கு செலுத்த முடியவில்லை. அன்றைக்கு அந்த அரசியல் சூழலினால் திமுக எதுவும் பேச முடியாத நிலையில் இருந்தது. எனவே நாம் கச்சத்தீவை இந்திய வல்லாதிக்கம் இந்திரா காந்தி வம்படியாக பிடுங்கி சிங்களவனுக்கு தாரை வார்த்து கொடுத்தார். எங்களால் செய்ய முடியவில்லை. ஆனால் 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி இருந்த காலத்தில், குறிப்பாக 2009 காலகட்டம் என்பது முக்கியமான காலகட்டம். அந்த மன்மோகன் சிங்கின் முதல் 5 ஆண்டு கால ஆட்சி யாரோட தயவில் நடந்தது? திராவிட முன்னேற்ற கழகத்தின் தயவில் தான் நடந்தது. அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த 11 பேர் மத்திய அமைச்சர், 11 பேர் மத்திய அமைச்சர், 9 பேர் கேபினட் மினிஸ்டர். எங்க ஊரை சேர்ந்த ஐயா ரகுபதி கூட இணையமைச்சராக இருந்தார். அன்னைக்கு மத்திய இணையமைச்சர். தஞ்சாவூரை சார்ந்த SS பழனிமாணிக்கம் மத்திய இணையமைச்சர். அன்றைக்கு அந்த காலப்பகுதியில் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தயவில் தான் காங்கிரஸ் கட்சி அதிகாரத்தில் இருந்தது. அதனால்தான் இந்த அம்மையார் எம்ஜிஆர், இந்த அம்மையார் ஜெயலலிதா சொல்வார், மன்மோகன் சிங் மைனாரிட்டி அரசு, மன்மோகன் சிங் மைனாரிட்டி அரசு என்று அன்றைக்கு கிண்டல் செய்த பொழுது திமுக தான் முட்டுக் கொடுத்து அன்றைக்கு காப்பாற்றி கொண்டிருந்தது. 11 பேர் மத்திய அமைச்சராக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இருந்தார்கள். அன்றைக்கு அண்ணன் ராஜா அவர்கள் தொலைத்தொடர்புத்துறை மந்திரியாக இருந்தார்கள். அண்ணன் அழகிரி அவர்கள் வெற்றிவேலுத்துறை அமைச்சராக இருந்தார்கள். TR பாலு அவர்கள் நெடுஞ்சாலைத்துறை கப்பல் போக்குவரத்து மற்றும் துறை அமைச்சராக இருந்தார்கள். இப்படி முக்கியமான துறை, ஐயா சொன்னது போல பணம் கொடுக்கின்ற துறை. ஐயா போய் சர்க்கரை நாளியில் போய் உடல் முடியாததோடு ஐயா கருணாநிதி சர்க்கரை நாற்காலியில் போய் சோனியா காந்தி, அன்னை சோனியா காந்தியை போய் பார்த்து, ஏன்னா இவர் ரொம்ப சின்ன பையன், கருணாநிதிக்கு 17 வயசு தான், சோனியா காந்தியா அன்னை சோனியா காந்தியா மாத்திட்டாரு. ஏன்னா அதுக்கு ஒரு 115 வயசு இருக்கும். இந்த சின்ன பொடியன் டெல்லிக்கு போய் அன்னை சோனியாங்கிறவங்களை 100 வயசுக்காரவங்களை அன்னை சோனியா என்று அழைத்தார். போய் அந்த அன்னை சோனியாவை பார்த்து இந்த சின்னஞ்சிறு மகன் ஐயா கருணாநிதி கெஞ்சி கூத்தாடி
எந்தெந்த துறையெல்லாம் பெற்றால் கோடி கோடியாய் கொள்ளையடிக்க முடியுமோ அந்த துறையை நீங்கள் பெற்று வாங்கி வந்தீர்கள். வரலாறு. நீங்கள் உண்மையிலேயே இந்த இனத்தின் மீதும் இந்த மொழியின் மீதும் இந்த மண்ணின் மீதும் இந்த தமிழ் மக்களின் மீதும் கருணாநிதி என்கின்ற அரசியல் தலைவருக்கு அக்கறை இருந்திருந்தார் எங்களுக்கு நீர்ப்பாசனத்துறை மந்திரியை கொடு என்று வாங்கி முல்லை பெரியாற்றிலும் காவிரியிலும் பாலாற்றிலும் தமிழ்நாட்டு நதிநீர் உரிமையை மறுக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு கண்டு மத்திய அரசிடம் டெல்லியில் போராடி தமிழ்நாட்டில் இழந்த உரிமைகளை எல்லாம் நீங்கள் மீட்டு நீராதாரங்களை மீட்டு தந்திருக்க முடியும். அன்றைக்கு ஏந்தல்ல இப்படி எல்லா உரிமையையும் கச்சத்தீவை இழந்தோம். எந்த பாராளுமன்றத்தில் எந்த விவாதமும் இல்லை. இந்திய வல்லாதிக்க அரசு, இந்திரா காந்தியின் காங்கிரஸ் கட்சி ஒரு நாட்டிற்கு சொந்தமான இடத்தை இன்னொரு நாட்டிற்கு கொடுக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டின் ஒப்புதலை பெற வேண்டும். ஒப்புதலை பெற்றார்களா? இல்லை. ஏன்? தமிழ்நாடு டெல்லியிடம் அடிமையாக இருக்கின்றது. இதைத்தானே உங்கள் தலைவர் கர அண்ணா சொன்னார், வடக்கு வாழ்கின்றது தெற்கு தேய்கின்றது என்று அன்றைக்கு சொன்னார். எந்த பாராளுமன்றத்தில் எந்த விவாதமும் இல்லாமல் தமிழ்நாட்டு அனுமதி இல்லாமல் கச்சத்தீவை சிங்களவனுக்கு இந்திரா காந்தி தாரை வார்த்துக் கொடுத்தார். காவிரி ஆற்றில் உரிமையை இழந்தோம். முல்லை பெரியாற்றில் மலையாளிகளிடத்திலும் உரிமையை இழந்தோம். பாலாற்றில் தெலுங்கர்களிடம், ஆந்திராவில் அந்த உரிமையை இழந்தோம். தென்பெண்ணை ஆற்றில் இப்பொழுது சிலந்தி என்கின்ற பகுதியில் கொங்கு மண்டலத்திற்கு வருகின்ற தண்ணியை தேக்கி சிலந்தி என்கின்ற ஒரு பகுதியில் மலையாளிகள் ஒரு தடுப்பணையை கட்டி கொண்டிருக்கின்றார்கள். அந்த தடுப்பணையை கட்டிவிட்டால் தென்பெண்ணை ஆற்றிற்கு வர வேண்டிய நீர், பவானி ஆற்றிற்கு வர வேண்டிய நீர், சிறுவாணி ஆற்றிற்கு வர வேண்டிய நீர் அப்படியே வராமல் கொங்கு மண்டலமே காய்ந்து போகும். எப்படி தஞ்சை வளமான டெல்டா பகுதி உலகிற்கு சோறு போட்ட டெல்டா பகுதி, உலகிற்கு சோறை அறிமுகப்படுத்திய தஞ்சை டெல்டா பகுதி இன்றைக்கு பாலைவனமாக கடந்த 30 ஆண்டுகளாக தரிசு நிலமாக எப்படி மாறி கிடக்கின்றதோ அதே போல கொங்கு மண்டலம் மாறப்போகின்றது. அவன் கட்டிக்கிட்டு இருக்கிறான். தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய தண்ணீரை முறையாக எந்த மாநிலமும் தரவில்லை, தர முடியாது என்று சொல்கின்றான். கருணாநிதி 5 முறை முதலமைச்சராக இருந்தார். இந்த மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக 3ஆம் ஆண்டு ஆகிவிட்டது. அடுத்து அவருடைய மகன் பட்டத்து இளவரசர் துணை முதல்வராக வரப்போகின்றார். அடுத்து இன்பநிதியும் வருவார். இன்பநிதியின் மகன் அதுக்கப்புறம் துன்பநிதியின் ஒருத்தனை இறக்குவாங்க. அவனுக்கு நம்ம ஓட்டு போடணும். இதெல்லாம் நம் தலையெழுத்து. இவர்கள் யார் வந்தாலும் தமிழ்நாட்டு உரிமையை மீட்டு தரப்போகின்றார்களா? நீட் தேர்வு இதுல கொடுமை என்ன தெரியுமா? நீங்க நினைச்சு பாருங்க. இந்த நீட் தேர்வுல ஐயாவுக்கு அதை பற்றி நல்லா தெரியும், மருத்துவராக இருக்கிறதுனால நான் கேட்கிறேன். நீட் தேர்வு எழுதினாதான் தகுதியான மருத்துவர்களை உருவாக்க முடியும்னா இப்ப அந்த நீட் தேர்வுக்கு முன்னாடி வந்த மருத்துவர்களா தகுதியற்ற மருத்துவர்களா? அப்ப டெல்லியில் இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவர்கள், இந்திரா காந்திக்கு வைத்தியம் பார்த்த மருத்துவர்கள், கருணாநிதிக்கு மருத்துவம் பார்த்த மருத்துவர்கள், ராஜீவ் காந்திக்கு மருத்துவம் பார்த்த மருத்துவர்கள், சோனியா காந்திக்கு எய்ம்ஸ்ல மருத்துவம் பார்த்தவர்கள், வாஜ்பாய்க்கு மருத்துவம் பார்த்தவர்கள்லாம் தகுதியற்ற மருத்துவர்களா? என்ன சொல்ல வருகின்றீர்கள்? ஒருத்தன் நம்ம வீட்டு புள்ள 1ஆவதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில படிச்சுட்டு வருவான். அவன் 1200க்கு 1100 மார்க் வாங்கி அரசு மருத்துவ கல்லூரியில் சேர முடியாது. சேர வேண்டும் என்றால் நீட் தேர்வில் எழுதி பாஸ் ஆகணும். இதே ஒருத்தன் 1ஆம் வகுப்பிலிருந்து எல்கேஜியிலிருந்து 12ஆம் வகுப்பு வரையும் தனியார் பள்ளியில காசு கொடுத்து படிச்சுட்டு வருவாராம். அவர் நீட் தேர்வு எழுதி பாஸ் ஆகி குந்துனாப்புல போய் அரசு மருத்துவ கல்லூரியில் உட்காந்துக்குவாராம். எப்படி இருக்கு பாருங்க. 12ஆவது வரையும் அரசு மருத்துவ பள்ளி அரசு பள்ளிக்கூடத்துல படிச்ச நம்ம உள்ள அரசு மருத்துவ கல்லூரிக்கு போக முடியாது. ஆனா எல்கேஜில இருந்து 12ஆவது வரையும் தனியார் பள்ளியில காசு கொடுத்து படிச்சுட்டு வந்தவன் காசே இல்லாம மருத்துவ கல்லூரிக்கு, அரசாங்க மருத்துவ கல்லூரிக்கு போயிட முடியும். இது எவ்வளவு பெரிய மோசடி என்று பாருங்கள்.
தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசு மருத்துவக் கல்லூரி யாருடைய கல்லூரி? மிகப்பெரிய ஊழல் நடந்தது. அந்த ஊழலுக்கு பேர் மஸ்டர் ரோல் ஊழல். அந்த பாதி பேர் சொல்லுவாங்க சர்க்காரியா கமிஷன், பாதி பேர் வரலாறை முழுமையாக படிக்காமல். மஸ்டர் ரோல் ரோல் அப்படின்னு ஒரு ஊழல். அங்கே உள்ள பணியாளர்களை, அதாவது நிரந்தர பணியாளர்கள் இல்லாமல் ஒப்பந்த பணியாளர்களை ஒதுக்குவது ஒரு மாபெரும் ஊழல் நடந்து விட்டது மாநகராட்சி, சென்னை மாநகராட்சியில் திமுக ஆட்சி காலத்தில். இதை விசாரிப்பதற்கு ஒரு கமிஷனை போடுகின்றார்கள் ஓய்வு பெற்ற நீதிபதி சர்க்காரியா. அவர் விசாரிக்கிறார். பல மாதம் விசாரிச்சு, பல சாட்சிகளை விசாரிச்சு, லாரியில லோடா ஏத்துறாங்க. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்களா? எவ்வளவு பேரை விசாரிச்சோம்னா அந்த விசாரணை பேப்பரை கட்டுக்கட்டா ஏத்துறாங்க. மணல்ல லாரியில ஏத்துற மாதிரி ஏத்துறாங்க. இந்த ஆளு போய் டெல்லியில உட்காந்து பொருளட்டி போட்டு படிக்கிறாரு. ஒரு லாரி நிறைய கட்டு வந்திருக்கு. அத்தனையும் படிச்சுட்டு ஊழல் நடந்திருக்கின்றது. நீதிபதி சர்க்காரியா தீர்ப்பு சொல்றாரு, ஊழல் நடந்திருக்கின்றது. ஆனால் எப்படி நடந்தது, யாரால் நடந்தது என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. இட் இஸ் சயின்டிபிக் கரப்ஷன் அப்படின்னு போட்டான் பாருங்க வார்த்தையை. விஞ்ஞான ரீதியான ஊழல், இதாண்டா விஞ்ஞான ரீதியான ஊழல். அதற்கு காட்ஃபாதர் தாங்க இந்த கருணாநிதி. நீங்க அம்புட்டு நல்லவங்களாப்பா, ஒரு உரிமையை உங்களால் பெற்றுத்தர முடிந்ததா? காவிரியில் ஐயா சொன்னாரு 1971 இருந்து 1974 5 பெரிய அணையை கட்டுகின்றான். கபினி, ஹேரங்கி, ஹேமாவதி எப்படின்னு பெரிய பெரிய அணையை கட்டினான். பெரிய பெரிய அணையை கட்டும் பொழுது இந்த ஆள் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அவன் அணையை கட்டினா இவங்க பூரா பொண்டாட்டி கட்டிட்டு கிடந்தாங்க. போற இடத்துல பொண்டாட்டி, வர்ற இடத்துல வப்பாட்டி. என்ன நினைச்சிருங்க? எல்லாம் பெரியார் காட்டின வழிங்க. கேட்டா ஃபெடரல் ஃபெமினிசம் பாங்க, ரேடிக்கல் ஃபெமினிசம் பாங்க. என்னடா ஃபெமினிசம்? எங்கள் தேசிய தலைவன் பிரபாகரன் செய்ததுதான் பெண் உண்மையான விடுதலை. மண்ணுக்காக பெண்ணை தயார் செய்தார். கவிஞர் பூரா பாடுவான், மானே மானே தேனே மயிலே குயிலே என்று பாடணும். பொம்பளை பிள்ளைகளை பார்த்து, அழகான பெண்களை பார்த்து மான் போல இருக்கின்றார், மயில் போல இருக்கின்றார், குயில் போல இருக்கின்றார்னு சங்ககால கவிஞர்லேருந்து இங்கே இருக்கின்ற வைரமுத்து வரை எழுதுறாங்க. மறுப்பில்லை. ஆனால் ஒரே தலைவன் தான் பெண்ணை புலியாக பார்த்தான். அது எங்கள் தலைவன் பிரபாகரன். அதனால்தான் வானதி என்கின்ற பெண் புலி எழுதினான் கவிதையில். ஒரு பெண் போராளி வானதி என்ற, எனக்கு அக்கா முறை தான், அக்கா வேணும். அவங்க எழுதுறாங்க, பாரதி பாட்டில் காட்டிய புதுமை பெண்களை எங்கள் தலைவன் காட்டில் நிறுத்தி களத்தில் கண்டான் என்று பாடினான். இதுதான் பெண் விடுதலை. பெரியார் பேசுறது பெண் விடுதலை இல்லை. இங்க இப்ப தமிழ்நாட்டில் பேசிக்கிட்டு தெரியுது பாருங்க, நிறைய பேர் தலையை அவுத்து போட்டுக்கிட்டு அது பாட்டுக்கு பெண் விடுதலை பெண் விடுதலைன்னு ஆபாசமா ட்ரெஸ் போடுறது தான் பெண் விடுதலை. அவங்கவுங்க உடம்பு, அவங்கவுங்க உரிமை, எப்படி வேணாலும் உடைய போடுங்க, தப்பு இல்லை. நான் அதுக்கெல்லாம் நான் உடம்பு மத மாட்டேங்குது. ஆனா பெண் விடுதலை என்பது என்ன? ஆம்பளை மாதிரியே காலித்தனம் பண்றது பெண் விடுதலை அல்ல. ஆம்பளை என்னென்ன காலித்தனம் பண்றானோ அதை நானும் பண்ணுவேன்னு சொல்றது பெண் விடுதலை அல்ல. எப்படி ஒரு நாட்டின் விடுதலைக்காக, சமூகத்தின் விடுதலைக்காக, இனத்தின் மேன்மைக்காக, மொழியை காப்பதற்காக ஒவ்வொரு தலைவனும் தலைவியும் எப்படி போராடினார்களோ அதுபோல் இருப்பதுதான் பெண் விடுதலையை தவிர இப்படி சமூகத்தை சீரழிப்பது போல நடந்து கொள்வது பெண் விடுதலை அல்ல. அதை எங்கள் தலைவன் காட்டி செல்லவில்லை. எங்கள் தலைவன் பிரபாகரன் அப்படி நடத்தவில்லை. ஏன்னா இவங்க நமக்கு கற்றுத்தர்றாங்க பெண் விடுதலையை. நமக்கு இது பெண் விடுதலை அல்ல. இது இப்படிதான். நீங்கள் எது உண்மையான விடுதலையோ அதிலிருந்து திசை மாற்றி இந்த இனத்தை வழிமாற்றி மேய்ப்பனற்ற மந்தைகளாக இவர்கள் மாற்றிவிட்டார்கள் தமிழ் சமூகத்தை. எப்படி இருக்கணுங்க தலைவன் என்பவன்? எப்படி இருக்கணும்? தன் உரிமையை விட்டுக் கொடுக்க கூடாது. ஹேமாவதி, ஹேரங்கி, கபினி என்கின்ற அணையை யாரை கேட்டு கன்னடம் கட்டினான்? கருணாநிதி கேட்டு இருக்கணுமா? இல்லை. யாரை கேட்டு கட்டினான்? எதற்கெடுத்தாலும் இந்திய அரசமைப்பு சட்டம் 356 பயன்படுத்தி ஆட்சி அதிகாரத்தை மாநிலங்களை கலைப்போம் என்று சொல்கின்றாயே மத்திய அரசை. எங்களுக்கும் கர்நாடகாவிற்கும் நதிநீரில் சிக்கல் இருக்கின்றது. எங்களுக்கும் கேரளாவிற்கும் நதிநீரில் முல்லை பெரியாரில் சிக்கல் இருக்கின்றது, காவிரியில் சிக்கல் இருக்கின்றது, பாலாற்றில் சிக்கல் இருக்கின்றது, தென்பெண்ணை ஆற்றில் சிக்கல் இருக்கின்றது. எல்லா நதிநீர்களிலும் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தராமல் அண்டை மாநிலங்கள் வஞ்சிக்கின்றன. எனவே எங்களுக்கு சிக்கல் இருக்கின்றது. அதற்காகத்தான் நதிநீர்
நதிநீர் சட்டங்கள் எல்லாம் இந்திய அரசமைப்பில் இருக்கின்றது. இந்த சட்டங்களை பயன்படுத்தி தான் ஒப்பந்தம் போட்டிருக்கின்றார்கள். எனவே புதிய அணையை ஆந்திரா கட்ட வேண்டும் என்றால், காவிரியின் குறுக்கே கட்ட வேண்டும் என்றால், புதிய அணையை ஆந்திரா அரசு பாராற்றில் கட்ட வேண்டும் என்றால், புதிய அணையை முல்லை பெரியாற்றில் கேரள அரசு கட்ட வேண்டும் என்றால், புதிய அணையை காவிரியின் குறுக்கே கர்நாடகம் கட்ட வேண்டும் என்றால் தமிழ்நாட்டின் ஒப்புதலை பெறாமல் கட்டக்கூடாது என்பது சட்டம். இந்த சட்டத்தை அவன் மீறி இருக்கிறான். இதே போல நீ மத்திய அரசை எதிர்த்து, அண்டை மாநிலங்களை எதிர்த்து தமிழ்நாட்டிற்கு எத்தனை அணை கட்டின சொல்லு. தமிழ்நாட்டிற்கு எத்தனை திட்டங்களை நீ நல்ல திட்டங்களை வாங்கி தந்தாய்? தமிழ்நாட்டிற்கு எத்தனை மத்திய அரசு நிறுவனங்களை நீங்கள் வாங்கி தந்தீர்கள்? தமிழ்நாட்டில் எத்தனை புதிய தொழிற்சாலையை நீங்கள் உருவாக்கி இருக்கின்றீர்கள்? கல்வி இழந்து போன கல்வி உரிமையை பெற்று தந்தீர்களா? ஏதாவது ஒரு உரிமை? கடலில் இதுவரை நூற்றுக்கணக்கான மீனவன், ஏறக்குறைய 800 மீனவன் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றான் சிங்கள பேரினவாதத்தால். ஒரு தமிழக மீனவனை நீ காப்பாற்றிய இந்த கட்சிகள், அதிகாரத்தில் இருந்த அதிமுகவோ திமுகவோ காப்பாற்றிய வரலாறு உண்டா? என் கடல் பறிபோனது, என் நிலம் பறிபோனது, என் நீர் பறிபோனது, என் வயல்காடுகள் பறிபோனது, என் கல்வி உரிமை பறிபோனது, என் பொருளாதாரம் பறிபோனது, எல்லாம் பறிபோனது. யாரிடம்? டெல்லி ஏகாதிபத்தியத்திடம் பறிபோனது, வட இந்தியாவிடம் பறிபோனது. காரணம் என்ன? ஒன்றுபட்ட இந்திய தேசம், ஒன்றுபட்ட இந்திய தேசம், நாமெல்லாம் இந்தியர்கள், நாமெல்லாம் இந்துக்கள் என்று காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதாவும் சொல்லி 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 ஒரு திட்டமிட்டு ஒரு தேசபக்த போதையை தமிழன் மண்டைக்குள் திணித்து இன்றைக்கு எல்லா இழப்பையும் நாம் அடைந்து, எதுவும் நம்மகிட்ட இல்லை. ஏதாவது ஒன்று மனசாட்சி உள்ள கம்யூனிஸ்டுகளே, உங்களை கம்யூனிஸ்ட் சொல்லக்கூடாது, தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க விட்டுருங்க. நீங்க கம்யூனிஸ்ட், நீங்க கமிஷனிஸ்டா மாறிட்டீங்க. அறிவாலயத்தின் செம்படை இவர்கள். செம்படை கூட சொல்லக்கூடாது, மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது, ரத்தமும் கண்ணீரும் சிந்திய வரலாறு இருக்கின்றது. அறிவாலயத்தின் கருத்தியல் அடியாட்கள் இவர்கள், அவ்வளவுதான். அறிவாலயத்தின் அடியாளாக மாறி போனார்கள் கம்யூனிஸ்டுகளும் திருமாவளவன் போன்றவர்களும். அம்பேத்கரை தூக்கி பிடித்தவர்கள் இன்றைக்கு அண்ணன் திருமா இப்பொழுது பெரியார் இல்லாமல் ஒன்றுமில்லை என்கின்றார். காரல் மார்க்ஸ் தான் உலகத்தையே மாற்ற வந்த மாபெரும் தத்துவ அறிஞன் என்று சொன்ன கம்யூனிஸ்டுகள் ஐயோ காரல் மார்க்ஸை விட கருணாநிதி தான் அறிவாளி என்று சொல்லிவிட்டார்கள். அப்ப காரல் மார்க்ஸ் யாருங்க? அவர் எங்கே தூத்துக்குடி பக்கம் ஈரோடு பக்கம் ஏதாவது பொழப்பு நடத்தினவருங்க, கேட்டு பாருங்க. அந்த அளவிற்கு ஆயிடுச்சு நிலைமை. அப்ப இந்த உரிமைகளுக்கெல்லாம் யார் போராடி இருக்க வேண்டும்? கம்யூனிஸ்டுகள் போராடி இருக்க வேண்டும். போராடவில்லை. இன்னைக்கு நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். அப்ப யார் நாம் என்றால் நாம் தான் உண்மையான கம்யூனிஸ்டுகள். எவன் தேசிய இனத்தின் விடுதலையை, அந்த விடுதலைக்காக போராடுகின்றானோ, அந்த விடுதலைக்காக குரல் கொடுக்கின்றானோ, அவன்தான் உண்மையான கம்யூனிஸ்ட். ஒரு தேசிய இனத்தின் விடுதலைக்கு போராடாமல், குரல் கொடுக்காமல், ஆதரிக்காமல் அவன் விலகி நின்றால் அவன் கம்யூனிஸ்ட் மட்டுமல்ல, ஜனநாயகவாதியாக கூட இருக்க முடியாது என்று நான் சொல்லவில்லை. ரஷ்ய புரட்சியை நடத்திய மாபெரும் மக்கள் தலைவன் ஐயா லெனின் சொல்கின்றார். ஏன்னா ஏதோ அடிச்சு விடுறாங்க நினைப்பாங்க, இந்த சீமான் கட்சிக்காரங்க அடிச்சு விடுறாங்கப்பா வாயில நுழைஞ்சதெல்லாம். தயவுசெய்து நீங்க வரலாறு எடுத்து படிங்க. நானும் கம்யூனிஸ்ட் கட்சி குடும்பத்திலிருந்து பிறந்து வளர்ந்தவன் தான். ஐயா பாரதி செல்வனும் கம்யூனிஸ்ட் கட்சி குடும்பத்திலிருந்து பிறந்து வளர்ந்ததா. அப்பா இளரா யாருன்னு கேட்டாலே கீழே தஞ்சை பகுதி எல்லாரும் சொல்லுவாங்க. அதே மாதிரி எங்கள் குடும்பத்தை சேர்ந்தாலும் ஒரு பெரிய வரலாறே இருக்கு. என் குடும்பத்தை படிப்பதற்கு 2 புத்தகமே இருக்குது. தயவுசெய்து இந்த கட்சிக்கு, இந்த கொள்கைக்கு துரோகம் பண்ணி, இந்த இனத்திற்கும் துரோகம் பண்ணி விட்டீர்கள். இறுதியாக ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். 8 மணிக்கு ஆரம்பித்த நேர்குறை 9 1 மணி நேரம் முடிய போகின்றது. என் அன்பு உறவுகளே, இப்போ கூட வங்கதேசத்தில் ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் நடந்தது. ஒரு மக்கள் திரள் போராட்டம் நடந்தது. ஷேக் ஹசீனா அவர்கள் அதிகாரத்தில் இருந்து விரட்டி அடித்திருக்கின்றார்கள் வங்கதேச மக்கள்.
அதற்குள் உள்ளே நடந்த அரசியலை பற்றி நான் பேச விரும்பவில்லை. அது சரியா தவறா என்பது அது இன்னொரு விவாதம். அது ஆனால் இந்த ஷேக் ஹசீனா இந்த வங்கதேசம் விடுதலை அடைவதற்கு ஒரு மாபெரும் தலைவன் அங்கே உதயமானான். அன்றைக்கு பாகிஸ்தானோடு இணைந்திருந்தது வங்கதேசம். கிழக்கு பாகிஸ்தான் என்று அழைக்கப்பட்டது வங்கதேசம். அன்றைக்கு பாகிஸ்தான் அதிபராக யாஹியா கான் என்பவர் ஒருத்தர் அதிபராக இருந்தார். அந்த யாஹியா கான் சொன்னார், இனி பாகிஸ்தான் முழுக்க உருது மொழிதான் ஆட்சி மொழி என்று. எப்படி 1964-65 இந்தி மொழி இங்கே திணிக்கப்பட்ட பொழுது ஒரு பெரிய மாணவர் போராட்டம் எழுந்தது. 1935-37 தாளமுத்து நடராஜன் முதலில் ராஜாஜி இந்தி திணிப்பை திணித்த பொழுது ஒரு மாபெரும் போராட்டம், இங்கே 2 மொழி போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்தது. எங்கே பாகிஸ்தானில், கிழக்கு பாகிஸ்தானில் நடப்பதற்கு முன்பாக 1952 உருது மொழி திணிப்பை எதிர்த்து 1952 கிழக்கு பாகிஸ்தானில், அதாவது பிரிக்கப்படாத வங்கதேசத்தில் 4 மாணவர்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. நாங்கள் முஸ்லீமாக இருக்கலாம், கிழக்கு பாகிஸ்தானும் மேற்கு பாகிஸ்தானில் இருப்பவர்கள் நாம் முஸ்லீமாக இருக்கலாம், ஆனால் இனத்தால் மொழியால் வேறுபட்டவர்கள். நீங்கள் உருதை தாய்மொழியாக கொண்டவர்கள், கிழக்கு பாகிஸ்தான் இருக்கின்ற நாங்கள் முஸ்லிம் தான், மார்க்கத்தால் ஒன்றுபட்டவர்கள் அல்ல, ஒன்றுபட்டவர்கள் தான், ஆனால் மொழியால் நாங்கள் வங்க மொழி பேசக்கூடியவர்கள், எங்கள் தாய்மொழி வங்க மொழி. எனவே நீயும் நானும் ஒன்றாக இனி இருக்க முடியாது என்று போராட்டம் கிளம்புகின்றது. உருது மொழி திணிப்பை எதிர்த்து மாணவர்கள் போராடுகின்றார்கள். அந்த போராட்டத்தை அன்றைக்கு இருந்த ராணுவம், பாகிஸ்தான் ராணுவத்தை ஏவி விட்டு அன்றைக்கு அதிபராக இருந்த யாஹியா கான் சுட்டுக் கொல்லப்படுகின்றார்கள். 4 மாணவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். ஆனால் 1935 நடந்த போராட்டம், தாளமுத்து நடராஜன் இந்தி என்கின்ற இந்தியை எதிர்த்து, இந்தி மொழி திணிப்பை எதிர்த்து வீரமரணம் அடைந்தார்கள். 1965 போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான மாணவர்களும் இளைஞர்களும் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். வரலாறு, பச்சை குழந்தை கூட சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறது. இந்தியா விடுதலை பெற்று இந்திய ராணுவம் முதலில் தமிழ்நாட்டிற்குள் வந்தது காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்தில் தான். இந்த மொழிக்கும் இனத்திற்கும் காங்கிரஸ் துரோகம் செய்ததை அடியோடு மக்கள் தூக்கி எறிந்தார்கள். அன்றைக்கு 1967 இன்று வரை காங்கிரஸால் நிமிர முடியவில்லை. இந்த இனத்திற்கு செய்த துரோகம். இதே நிலைமை ஒரு நேரத்தில் மாறும். காலம் கனிந்து கொண்டிருக்கின்றது. இந்த இனத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்தது கொஞ்சம் நஞ்சமல்ல. எப்படி காங்கிரஸ் முதுகெலும்பு ஒடுக்கப்பட்டு இன்று வரை கூண்விழந்த கிழவியாக தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி 5 சீட்டுக்கும் 10 சீட்டுக்கும் பிச்சை எடுக்கின்றதோ அதே போன்ற ஒரு நிலைமை சீமானும் சீமான் தம்பிகளும் நாம் தமிழர் கட்சியும் மாற்றும். 10 சீட்டுக்கு 5 சீட்டுக்கு இதே அறிவாலயத்தில் பிச்சை ஏந்தி நின்றவர்கள் சீமானிடம் பிச்சை ஏற்று வருவீர்கள். நானும் தமிழன் தான், என் தாய்மொழியும் தமிழ்தான். சீமான் 2 பிச்சை கொடு, 2 எம்எல்ஏ சீட்டு கொடு, 2 எம்பி சீட்டு கொடு என்று கேட்கின்ற வரலாறு வரும். இது எங்கள் தலைவன் மேதகு பிரபாகரன் மீது சத்தியம் என்று சொல்கின்றோம். வரலாற்றில் வங்கதேசத்தில் நடந்தது. அன்றைக்கு இந்த மாணவர்களுடைய இறப்பிற்கு பிறகு முஜிபுர் ரஹ்மான் என்கின்ற ஒரு மாணவ தலைவன் அங்கே டாக்கா பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்தான். அவன் உருவாகின்றான். அவன் தலைமையில் முக்தி பாகினி என்கின்ற விடுதலை போராட்ட அமைப்பு உருவாகின்றது. பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு ராணுவ, பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய இனக்கிளர்ச்சி, மொழி கிளர்ச்சி. வங்க மொழியை தாய்மொழியாக கொண்ட மக்கள் முஜிபுர் ரஹ்மான் தலைமையில் மாணவர்களும் இளைஞர்களும் ஆண்களும் பெண்களும் அந்த விடுதலை போராட்டத்தை வங்கதேசத்தில் நடத்தினார்கள். அதிபர் யாஹியா கான் ராணுவ நடவடிக்கையில் ஆயிரக்கணக்கானவரை சுட்டுக் கொண்டார். எப்படி தமிழீழத்தில் சிங்கள ராணுவம், சிங்கள இனவெறி பிடித்த ராணுவம் தமிழர்களை ஆயிரக்கணக்காக சுட்டுக் கொன்று அகதிகளாக தமிழ்நாட்டை நோக்கி அனுப்பினார்களோ அதே போல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அகதிகள் மேற்கு வங்கத்திற்குள் வந்தார்கள். அன்றைக்கு மேற்கு வங்கத்தின் முதலமைச்சராக ஒரு மான ரோஷம் உள்ள ஒரு மனிதன் இருந்தான். சித்தார்த்த சங்கரே என்கின்ற டாக்டர். அவன் டாக்டர் ஆஃப் டாக்டர், லண்டனில் டாக்டர் பட்டம் பெற்றவன், டாக்டர்ல முனைவர் பட்டம் பெற்றவர். சித்தார்த்த சங்கரே காங்கிரஸ் கட்சிக்காரர், முதலமைச்சராக இருக்கின்றார் மேற்கு வங்கத்தில். இந்திரா காந்தியை பார்த்து சொல்கின்றார், பிரதமர் இந்திரா காந்தி அவர்களே,
கிழக்கு பாகிஸ்தானில் வங்க மொழியை தாய்மொழியாக கொண்ட என்னுடைய இரத்த உறவுகள். இவன் மேற்கு வங்கம். போராட்டம் நடக்கிறது பாகிஸ்தான்ல, கிழக்கு பாகிஸ்தான்ல. ஒரே மதத்தை சார்ந்தவன், ஆனால் மொழி மட்டும் வேறு. அடிக்கிறது யாரு? பாகிஸ்தான் ராணுவம் சொந்த மக்களை அடிக்குது. ஓ மொழி வேற, ஏன் மொழி வேற என்று. அப்பொழுது அகதிகளாக வங்க மொழியை தாய்மொழியாக கொண்ட அகதிகள் எல்லாம் மேற்கு வங்கத்துக்கு வரான். ஏன்? நான் முஸ்லீமா இருக்கலாம், நீ இந்துவா இருக்கலாம், ஆனா மேற்கு வங்கத்தை சார்ந்த உன்னுடைய தாய்மொழியும் என்னுடைய தாய்மொழியும் வங்க மொழி. அந்த அதே போலதான் உன்னுடைய தாய்மொழியும் என்னுடைய தாய்மொழியும் தமிழ். கடல் தான் நம்மளை பிரிக்கின்றது. இந்திய பெருங்கடலும் வங்கக்கடலும் தான் நம்மளை பிரிக்கின்றது. நீயும் நானும் தமிழன் என்கின்ற தொப்புள் கொடி உறவோடு என்கின்ற உறவு அடிப்படையில் தான் ஈழத்தமிழர்கள் இங்கே அகதிகளாக வந்தார்கள். அதே போல அவன் அகதியாக போனான். அப்ப சித்தார்த்த சங்கரே சொன்னான், இந்திரா காந்தி அவர்களே, என்னுடைய தாய்மொழியை பேசுகின்ற வங்க மக்கள் கிழக்கு பாகிஸ்தானில் பாகிஸ்தான் ராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்படுகின்றார்கள். ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் அகதிகளாக இங்கே வந்து குவிந்து கொண்டிருக்கின்றார்கள். உடனே இந்திய ராணுவத்தை அனுப்பி நீங்கள் தீர்வு கண்டு என் மக்களுக்கு தனிநாடை பெற்றுத்தர வேண்டும். வங்கதேசம் என்கின்ற ஒரு நாட்டை கிழக்கு பாகிஸ்தானை பிரித்து, பாகிஸ்தானிலிருந்து கிழக்கு பாகிஸ்தானை பிரித்து வங்கதேசம் என்கின்ற ஒரு நாட்டை என் மக்களுக்காக உருவாக்கி தர வேண்டும். இந்திரா காந்தி அவர்களை நீங்கள் இந்திய ராணுவத்தை அனுப்பி தரவில்லை என்றால் மேற்கு வங்கத்தின் முதலமைச்சராகிய நான் சித்தார்த்த சங்கரே என்கின்ற நான் என் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காவல்துறையை தலைமையேற்று நானே களத்திற்கு சென்று தனிநாடை பெற்றுத் தருவேன் என்று அந்த தலைவன் சொன்ன அடுத்த வினாடி 1971 ஆண்டு இந்திய ராணுவம் அங்கே போனது. இந்திரா காந்தியை அனுப்பி வைத்தார். பாகிஸ்தான் சண்டை போட்டது. இந்திய ராணுவம் கிழக்கு பாகிஸ்தானை பிரித்து இந்த பூமி பந்தில் வங்கதேசம் என்கின்ற ஒரு நாடு உருவானது. வங்கதேசம் உருவானது நாடு. நண்பர்களே, அதே போல கருணாநிதி என்கின்ற ஒரு தலைவன் நாட்டில் தவழ்கின்ற தமிழ் மொழி, அதே தமிழ் மொழி தான் ஈழத்தின் என் இரத்த உறவுகள் பேசுகின்றார்கள். நானும் அவர்களும் தொப்புள் கொடி உறவுகள். இடையே கடல் தான் பிரித்தது எங்களை. கடல் தான் எங்களை பிரித்தது. எங்கள் கண்ணீரும் செந்நீரும் ஒன்றாக கலந்தது. என்னுடைய தமிழ் இனத்தில் தான் அவர்கள் ஒரு காலத்தில் பிறந்து மிகப்பெரிய சுனாமி வந்த பொழுது அவர்கள் தனியாக பிரிந்து சென்றார்கள். நாங்கள் குமரி கண்டத்தில் ஒன்றாக பிறந்து வளர்ந்து ஓடி விளையாண்ட பிள்ளைகள் நாங்கள். எங்கள் ரத்த உறவுகளை சிங்களவன் அடித்துக் கொண்டு கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு நாளும் அகதியாக அனுப்பி கொண்டிருக்கின்றான். பெண்கள் கற்பழிக்கப்படுகின்றார்கள், குழந்தைகள் கொல்லப்படுகின்றார்கள், முதியவர்கள் கொல்லப்படுகின்றார்கள், ஆயுதம் தாங்கி இளைஞர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இதற்கு தீர்வு தமிழீழமே தீர்வு என்று அறிவிக்காவிட்டால், இந்திய பேரரசே நீ அறிவிக்காவிட்டால் என் தமிழ்நாடு காவல்துறைக்கு நாங்களும் திமுகவும் பொறுப்பேற்று கடல் கடந்து என் பிள்ளைகளோடு விடுதலை புலிகளோடு கைகோர்த்து இந்த பூமி பந்தில் தமிழீழத்தை பெற்றுத் தருவோம் என்று கருணாநிதி அன்றைக்கு சொல்லியிருந்தார். நீ தாண்டா எங்கள் தலைவன். சொன்னியா நீ? இந்த இன உணர்வு மேற்கு வங்கத்தின் முதலமைச்சராக இருந்த சித்தார்த்த சங்கரேக்கு இருந்த இன உணர்வு கருணாநிதியின் குடும்பத்திற்கும் கருணாநிதியின் கட்சி தலைவர்களுக்கும் அவன் குடும்பத்திற்கும் ஒரு நாளும் கிடையாது. அடைந்தால் திராவிட நாடு, இல்லையே சுடுகாடு என்று சொல்லிவிட்டு நீ சுடுகாட்டில் போய் படுத்துட்ட. இன்றைக்கு தமிழ்நாடு சுடுகாடாக மாறிவிட்டது. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்று சொன்னாய், அதுவும் போய்விட்டது. கூட்டாட்சிக்காக போராடுவோம், குரல் கொடுப்போம் என்றாய். இன்றைக்கு கவர்னரை அழைத்து விருந்து முறித்து விட்டுருக்கிறார். கவர்னருடைய பதவி இவங்க தான் ஆர்எஸ்எஸ் ரவி பாசிச எதிர்ப்புனாங்க. இந்த திமுக பாசிசத்தை எதிர்ப்பதற்கு திமுக ஓட்டு போடுங்க என்று திருமாவளிலிருந்து சுபை வீரபாண்டியிலிருந்து தியாகிலிருந்து கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து எல்லாரும் குரல் கொடுத்தாங்க. பாசிசத்தை எதிர்க்கணும், ஒழிக்கணும், மாற்று கருத்து இல்லை. அந்த பாசிச மோடியின் கண்காணிப்பாளர் தான் இந்த ஆர்.என். ரவி என்கின்ற ஆர்எஸ்எஸ் ஆளுநர் ரவி. அவருடைய பதவிக்காலம் ஜூலை மாதம் 31ஆம் தேதி முடிந்து விட்டது. மத்திய அரசு என்ன செய்யணும்? உச்சநீதிமன்றமோ மத்திய அரசோ உள்துறை அமைச்சகம் என்ன செய்யணும்? தமிழ்நாட்டின் கவர்னர் ஆளுநர் பதவி காலம் முடிந்து விட்டது, ஆர்.என். ரவியை நாங்கள் மீண்டும் தமிழ்நாட்டு ஆளுநராக நியமிக்கணும். யார் அவர்? சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கிறாங்க, போய் சொல்லுங்க. ஆர்.என். ரவியை
ஆர்.என். ரவி அவருக்கு பதவி காலத்தை நாங்கள் கொடுத்து கொண்டே இருக்கின்றோம், பதவி காலத்தை நீட்டித்துக் கொடுக்கின்றோம், அவர் தான் மீண்டும் கவர்னர் அப்படி என்று உள்துறை அமைச்சகம் ஏதாச்சும் சொல்லியிருக்கா? உள்துறை அமைச்சகம் சொல்லியிருக்கா? அறிவிப்பு கொடுத்திருக்கா? அப்ப ஏற்கனவே RSS அடியாளாக தமிழ் மொழியை கேலி பேசுவது, சமஸ்கிருதத்தை ஆதரிப்பது, பிஜேபி வெளிப்படையாக ஆதரிப்பது, தமிழ்நாட்டின் உரிமைகளை மறுப்பது, கேலி செய்வது, கிண்டல் செய்வது, இப்படி செய்கின்ற ஆர்.என். ரவியோட பதவிக்காலம் முடிந்துவிட்டது. திமுக மானமும் ரோசமும் இனமானம் இருந்திருந்தால், உண்மையிலே பாசிச எதிர்ப்பை நீ நோக்கமாக கொண்டிருந்தால் என்ன செஞ்சிருக்கணும்? போடா போடா என்று அவனை தூக்கி எறிந்து விடுவதற்கான போராட்டத்தை என்னாச்சு நடத்தினீங்களா? பதவிக்காலம் முடிந்தும் எதற்கு ஆர்.என். ரவி தமிழ்நாட்டின் ஆளுநர் போராட்டம் நடத்தினியா? பாராளுமன்றத்தில் பேசினியா? பல்லை இழித்து கொண்டு அவன் டிவி இருந்து கொடுக்குறான், அவன் போய் அங்கே போய் பிஸ்கட் சாப்பிட்டு கை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதே நாகரிகம் கருதி இதே ஆர்.என். ரவிக்கு அண்ணன் சீமான் கை கொடுத்திருந்தார், நாங்கள் சொன்னோமா இல்லையா பிஜேபி பி டீம்னு அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்ப நீங்கள் நினைத்து பாருங்கள் நண்பர்களே, உலகத்தில் ஒரு நாட்டில் ஏதாவது ஒரு கேடு இருந்தால் அதுக்கு காரணம் என்ன? அப்படியே சுற்றி சுற்றி வளைச்சி போனோம்னா கரெக்டாக அது அமெரிக்கா வெள்ள மாளிகையில் போய் முடியும். நம்மாழ்வார் சொல்வார் இந்த கருத்தை. உலகத்தில் ஒரு நாட்டில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னா நீ யாரா காரணம் தேடி போனீங்கன்னா அதுக்கு அமெரிக்கா தான் காரணம் என்று தெரிய வரும். இது வரலாற்று உண்மை. அதே போல 1949க்கு பிறகு தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் பிரச்சனை என்று ஏதாவது ஒன்று இருந்து அதுக்கு என்னடா காரணம் தேடி தேடி போனீங்கன்னா அது அறிவாலயத்தில் இல்லை கோபாலபுரம் கருணாநிதி வீட்டில் தான் போய் முடியும். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இந்த கட்சி தமிழருக்கு செய்த சாதனை. நமக்கு தன்னாட்சி உரிமை பெற்றுக் கொடுத்த வரலாறு இதுதான். இந்த வரலாற்றிலிருந்து நாம், இந்த தலைப்பிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, வண்ணன் வடிவேல் சொல்வது போல தமிழ்நாட்டு தன்னாட்சிக்கு இவர்கள் ஒரு ஆணியை கூட புடுங்கியது கிடையாது என்பதுதான். அதனால் இந்த உரிமைக்காக இந்தியத்தோடு இணையாட்சி, தமிழ்நாட்டில் தன்னாட்சி மட்டுமல்ல, ஒவ்வொரு மொழிவழி தேசிய இனத்திலும் அந்த மொழியை பேசுகின்றவன் தான் அந்த மண்ணை ஆண்டு கொண்டிருக்கின்றான். அதை போல தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும் என்பதுதான் நமது இறுதி இலக்கு. அந்த இறுதி இலக்கை நோக்கி அடைகின்ற வரை இருண்டு கிடக்கின்ற பாதையில் நாம் தீப்பந்தம் போல தமிழ்நாட்டின் தன்னாட்சியும் தமிழர் மீட்சியும் என்கின்ற பெரு விளக்கை பிடித்து கொண்டே இருள் கிழித்து நமக்கு கிழக்கு என்கின்ற திசை விடுகின்றவரை இந்த கொள்கையை இறுகப் பற்றி பயணிப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்ற. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.